அந்த லாரி எப்படி போக சொல்லு. ஏத்துங்க ஐயா சீக்கிரம். ஐயா நம்ம ரைஸ் மில்க்கு வர வண்டிக்கெல்லாம் ரிவர்ஸ் பார்த்து கால் கட்டுங்களா ஐயா? ஆமா. பசங்க 2 பேர் வந்துக்கிறாங்க. பசங்க எப்படி? ஐயா வேலை சுத்தங்கய்யா, தங்கமான பசங்கய்யா. சரி வர சொல்லு. நான் வேலைக்கு புதுசா? டேய் வாங்கடா, கை கட்டு. ஐயா பசங்க வந்துக்கிறாங்க. உங்க பேர் என்னப்பா? ராமலிங்க ஐயா. சோமலிங்க ஐயா. சரி வண்டியில கரெக்டாக ரிவேஸ் பார்ப்பீங்களா? பாப்பங்க ஐயா. சரியா வேலை போட்டு கொடுத்துரு. சரிங்கய்யா. டேய் உனக்கு அந்த 2 லாரி, உனக்கு இந்த 2 லாரி. சரிண்ணா. டேய் ஒழுங்கா வேலை பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக ஏமாற்றி இன்சென்டிவ்லேருந்து தீபாவளி போனஸ் வரைக்கும் எல்லாமே வாங்கி தரேன் உங்களுக்கு, புரியுதா? சரி வா டீ சாப்பிடலாம் நம்ம. தம்பிங்களா கீழே 200 இருந்தது, நீங்க யாராச்சும் தவறு விட்டீங்களாப்பா? ஆமா எந்த நான் தான் விட்டேன். ஐயா எந்துங்க ஐயா. பா எந்தப்பா என் பையன்ல இருந்து கிலோ வந்து. ஐயா எந்துங்க ஐயா. பா நான்ப்பா பச்சையா போய் சொல்றேன். தம்பி அச்சுக்காதீங்க. கீழே இருந்தது ஒரு 200 நோட்டா இல்ல 2 100 நோட்டா? ஐயா ஒரு 200 நோட்டு ஐயா. ஐயா 2 100 நோட்டுங்க ஐயா. கீழே இருந்தது 4 50 நோட்டு. சுந்தர்லிங்கம் ஐயா அமுச்சு விட்டுருப்பா. போ, 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வேலையை விட்டுச்சுங்க. ஐயா அந்த 450 நான் தான் வரும்போது ஜோபியில் போட்டு வந்தேன். ஃபோன் எடுக்கும்போது கீழே விட்டுக்குதியா? சுந்தர்லிங்கம் அந்த 450 கீழே இல்லப்பா, என் பாயில தான் இருந்தது. நீ அவனுக்கு கூட போயிடு. செல்லும் வழியெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். மோ பேட்டு கீழே விட்டுக்குது, எத்த வைக்க மாட்டியா? என்னப்பா பையன் இங்கே வேலைக்கு போலியா? பையனுக்கு வேலை எங்கேயும் கிடைக்கலப்பா. அம்பா இந்த காலத்துல வேலைலாம் வேலைக்கு ஆகுதுப்பா. பையன் பார்க்கவே நல்லா தெளிவாகிறான். பையனுக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுத்துறான் இவரு. இப்ப பாரு நைனா, பா ஏடிஎம்ல போய் ஒரு 10,000 பணம் எடுத்துனோப்பா. சரிப்பா. பாத்தியா ஏடிஎம் கார்டு எடுக்காமலே போறான். நைனா சொல்லுப்பா. ஏடிஎம்ல பணம் எடுக்கா, ஏடிஎம் கார்டு வேணும்பா. ஐயோ மறந்துட்டேன்பா. ஏடிஎம் கார்டு எங்க இருக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. இப்ப ஏடிஎம் கார்டு எங்கன்னு கேட்பான் பாரு. அப்பா கார்டு எங்கப்பா இருக்குது? அந்த ஸ்லாப்ல என் பர்ஸ்ல இருக்கும் பாரு. சரிப்பா. சொன்னா பின் நம்பர் கேட்டானா பாத்தியா? நைனா பா பின் நம்பர் கேட்டு பாப்பா. சொல்லுப்பா. 02 89 46. நைனா மறுபடியும் சொல்லு. 09 26 38. எப்படி கரெக்டா தப்பா சொன்னா பாத்தியா? நைனா பா நீ மறந்துடுவா, நம்பர் எழுதின்னு போ. बेटा बेटा मेरा बेटा. சொல்லு நைனா. அப்பா கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா. ஒர்க் ஆகலையா? அப்பா அந்த சிப் இருக்கிற பக்கம் போட்டியா? சிப்பா? அப்பா இல்ல சிப் இல்லப்பா, உன் போட்டோ இன்கம் டாக்ஸ் ஏதோ எழுதி இருக்குதுப்பா. பேன் கார்டு எடுத்து போய்க்கிறான். நைனா அப்பா அந்த கார்டுல பணம் போட்டு வைக்கலப்பா. நீ வந்துரு, நான் எடுத்துக்கிறேன் நாளைக்கு. சரிப்பா. வானத்தில் வல்லூரு வந்த அப்பா போயிட்டு வரப்பா. அம்மாடி அதான் ஆல்ரெடி ஒரு துப்பட்டா போட்டுக்கிறிய, அப்புறம் எதுக்கு இன்னொரு துப்பட்டா எடுத்து பேக்ல வைக்கிற? அப்பா காலேஜ்ல இருந்து பருவதமலை கொண்டு போறாங்கப்பா. சரி அங்க மழை இல்ல, அங்க இறச்சி தவறி விழுந்துட்டா இந்த சாலியும் அந்த சாலியும் கட்டி இப்படி தூக்கி போட்டு இப்படி காப்பாத்துவோம்ப்பா. அம்மாடி எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ற. 2 ஷால் கட்டி போட்டு 10 நாள் நாமா பண்ணுவேன். தா அப்பாவோட லுங்கி வச்சுக்கோ. நண்டு பிராண்டுப்பா, நல்லா வெயிட்டு தாங்க. சரி போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டோமா. நண்டு பிராண்டு எறா பிராண்டுங்கிறான். எடு போலாம். தம்பி வெளியே என் பொண்ணு வந்தா பாத்தீங்களா? அப்பா ஆனாப்பா. அம்மாடி என்னம்மா இது வேஷம்? யாரையும் காப்பாத்ததான் துப்பட்டா எடுத்து போறேன்னு சொன்னியம்மா. அப்பா முதல்ல டஸ்ட் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறேன்ப்பா. கரெக்டுதான். அம்மாடி அப்பா தான் வீட்டுல இருக்கிறானே, என்கிட்ட சொன்னா நான் பைக்ல எடுத்து போட போறேன். எதுக்கு ரேபிடோ புக் பண்ணி காசு வேஸ்ட் பண்ற? அப்பா நீங்க ஏதாச்சும் வேலையா இருப்பீங்க, உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கணும்னுதான்ப்பா. சரிம்மா தம்பி பார்த்து கூட்டும் போப்பா. ஓகே மாம்ஸ். இடு பட்டா
18 × 144 உனக்கு 8000 வருது மாப்ள. 8000மா? சரி. மாப்பிள சொல்லு மாப்ள. தாம்பரம் வரைக்கும் போனோம், எவ்வளோ ஆகும்? தாம்பரம் ஒரு 2000 விடு மாப்ள. 2000 ரூபாவா? என்னடா என்கிட்ட 8000 ரூபாய் சொல்லிட்டு அவன்கிட்ட 2000 ரூபாய் சொல்ற? இப்பதான்டா தெரியுது 10th என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு 11th அவங்க கூட போய் சேர்ந்த கதை. டேய் நீ 10th ஃபெயில்டா. டேய் போடா. அப்ப எங்க அப்பா சொன்னாரு நல்ல காரியத்துக்கு நல்ல டிராவல்ஸா பாடுறான்னு. நான் தான் என் ஃப்ரெண்டு டிராவல்ஸ் வச்சுக்கலான்னு உங்ககிட்ட வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? டேய் அவன் தாம்பரம் தான்டா போறான், நீ விழுப்புரம் போறடா. ஓ ஊரை பார்த்து பழகுறியா? சரி சரி. டேய் அவன் கிட்டடா, நீ லாங்குடா. நான் லாங்குதா, ஆனா நீங்க எவ்வளவு க்ளோஸ்ன்னு இப்பதானே தெரியுது. டேய் டேய் விடுறா, என்னடா சொல்ற இப்போ? விழுப்புரம் வரைக்கும் போறேன், ஏன்னா பார்த்து பண்ணி விடு. சரி ஒரு 3000 கூடா. அப்ப கூட அவனோட 1000 ரூபாய் அதிகமா தான் சொல்றல. எவ்வளவு தான்டா தர நீ? 550 ரூபா இருக்குது மாப்பிள்ள. போ எத்தனை போ. மாப்பிள சொல்லு மாப்ள. நான் தாம்பரம் வரைக்கும் தான் போறேன், ஒரு 150 ரூபா வாங்கிக்கேன். டேய் அவன் தான் லூஸ் பையன் ஏதோ பேசிங்கிறானா, நீ அவனை மாரி பேசிங்கிற. நான் 4th தான் வந்தேன், எனக்கு முன்னால இருந்து அவன் உனக்கு தோஸ்து. டேய் எத்தனை போடா போங்கடா டிராவல்ஸ் தாவலும். நீ உன் வேலையை பாரு, நான் வேலையை பாத்துக்கிறேன். யாரு கத்தினுக்கிறா? ஏய் அசோக, என்ன ஒரே சத்தமா இருக்கு? சும்மா திட்டினே இருக்கிறாரு மாமா. யாரு? எங்க அப்பா தான் ஏதோ 12th ஃபெயில் ஆயிட்டா, அது ஒரு விஷயம் கத்தினுக்கிறாரு. 40 pages கான் டிசைன் மை ஃபியூச்சர் மாமா. அது எங்க அப்பனுக்கு புரியுதா? நீ சொல்றது எனக்கே புரியல. திருப்பி எங்க பண்ணிடுறா? ஆமா உங்க வீட்டுக்கு தான் வரலாம் மாமா. வா போலாம் மாமா. அசோக, எனக்கு உங்க மொத்தம் சின்ன ஒரு ஃபைட் ஆயிடுச்சு. மாமாவே இன்னைக்கு அவுட் வருதாப்பா? என்ன மாமா சொல்ற? ஆமாப்பா. சரி வா, நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போலாம். எங்க மாமா? சொல்றோம் வாப்பா. அசோக படுவா. என்ன மாமா ரோட்லயே படுக்க வைக்கிறா? இதா அசோக் நம்ம கெஸ்ட் ஹவுஸ். மாமா வண்டி எதனா வரப்போகுது, ஏந்திரு மாமா. எப்பா அசோக, இங்க 6 வருஷமா பிரிட்ஜ் கட்டுறானுங்க, ஒரு வண்டி கூட வராது. நீ தெரியுமா படு, மாமா பாத்துக்கிறேன். படுப்பா, கோஸ்டுக்குள்ள போயிடாத, மாமா பாத்துக்கிறேன். The next day. மாமா எங்க இருக்கிறோம்? மாமா வண்டி வராதுன்னு சொன்னியா மாமா? அசோக, அது ஆப்போசிட் ரோடுப்பா, நம்ம மாத்தி பார்த்துருக்குறோம். 40 pages கான் டிசைன் மை ஃபியூச்சர் மாமா. ஃபியூச்சர் எல்லாம் பண்ணிட்டியா மாமா?